அரசு சரியான திசை நோக்கி நகரதா நினைக்கிறீங்களா, இல்ல சிபிஐ விசாரணை மாதிரியான நடவடிக்கைகளுக்கு போகணும்னு திரு மணி வலியுறுத்துறார்? அது மாதிரியான இன்னும் போதாமைகள் இருக்கிறதா நினைக்கிறீங்க? இல்ல, முதல்ல யார் இதற்கு பொறுப்பு அப்படிங்கறத நம்ம பிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஆட்சியில முதலமைச்சர் தான் பொறுப்பு. ஆனா இந்த ஆட்சியில இந்த கான்ஸ்டபிள் பொறுப்பு, இல்லைன்னா இந்த சப் இன்ஸ்பெக்டர் பொறுப்பு. இதுதான் வித்தியாசம். இது மீடியாலையும் அப்படிதான் இருக்கு. இங்க நிகழ்ச்சியில பேசுற பெரும்பாலான நபர்களும் அதே கருத்து தான் சொல்றாங்க. மன்னிக்கணும். ஏன்னா you cannot have two different rules. யார் ஆட்சியில் இருந்தாலும் யார் பொறுப்பு என்றால் the buck stops at the top. அதுதான் ஆங்கிலத்துல. அது முந்தைய ஆட்சியில முதலமைச்சர் பொறுப்பாக இருந்தால் இந்த ஆட்சியில முதலமைச்சர் தான் பொறுப்பு. இதுல என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு அந்த லாஜிக் கீழ்மட்டத்துல போலீஸ் இப்படி நடந்துக்கிறாங்க. போலீஸ் எப்பவுமே இப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க. அது எல்லாரும் ஏத்துக்கிறது தானே. அது என்ன திடீர்னு இப்ப அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவர்களை பக்குவப்படுத்தணும்? என்ன இல்லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்? வேர் டஸ் தி பக் ஸ்டாப்? அங்க 25 ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்குல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இங்க இருங்க கார்த்திகேயன் 28 நிமிஷம் முதல் ரவுண்ட்ல நான் வாயை திறக்காம இருந்தேன். இப்ப நான் பேசுற மூணாவது சென்டென்ஸ்ல நீங்க இன்டரப்ட் பண்றீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் இதுல இருக்கு. பல்வீர் சிங் என்ன இப்ப பொறுப்புல இருக்காரா இல்லையா? ஏன் பொறுப்பில் இருக்கிறார்? நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டதா? அவரு எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணீங்க? யார் ரிவோக் பண்ணது சஸ்பென்ஷன்? யார் ரிவோக் பண்ணாங்க? மோடி அரசு ரிவோக் பண்ணாங்களா? இல்ல நீதிமன்றம் சொல்லிச்சா உடனே இவருக்கு பொறுப்பு திருப்பியும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களா? அடுத்தது அருணா ஜெகதீசன் குழு ஸ்டெர்லைட் போராட்டம் நடைபெற்று 12 உயிர்கள் பறிபோகணும். என்ன சொன்னாங்க முதலமைச்சர்? அப்போ முதலமைச்சர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு சரியான குற்றச்சாட்டு. ஏன்னா the buck stops with him. இன்னைக்கு என்ன இருக்கு? அதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எவ்வளவு பேருங்க இப்போ தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க? ஒரு லிஸ்ட் கொடுங்க. எனக்கு லிஸ்ட் கொடுங்க கார்த்திகேயன். நீங்க லிஸ்ட் கொடுத்து இவ்வளவு டேட்டா கொடுத்தீங்க இல்லையா? சைலேஷ் குமார் யாதவ் ப்ரொமோஷன் யார் கொடுத்தாங்க? ராஜேஷ் தாஸ். என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த அரசாங்கம் அவரை ரிட்டையர் பண்ண விட்டுச்சு? ஏங்க, ஒரு நபர் 300 ஐபிஎஸ் ஆபீசர் அக்யூஸ் பண்ணிருக்காங்க. அதில் உண்மை இருக்கிறது என்று நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதுக்கு அவர் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கி இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அவர் he has retired honorably. It's a pattern. 300 பேர் ஜனவரி 1 அக்டோபர் 20 25 வரை 2024 தமிழகத்துல 300 நபர்கள் காவல் நிலைய கழிவறையில் வழுக்கி விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்டிஐல கொடுக்குறாங்க. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? நீதிமன்றமும் பொறுப்பு தான். இதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. நீதிமன்றத்துக்கு தெரியாதா? எப்படிங்க? அப்போ நான் ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கேட்கிறேன். 300 பேர் அக்யூஸ்ட் வழுக்கி விடறாங்க. அதே பாத்ரூம்ல எப்படி காவலர்கள் வழுக்கி விடுறது இல்ல? அது என்ன மாதிரி அது பாத்ரூம்ல அந்த ஃப்ளோர் இருக்குங்கிறது நிச்சயமா ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? அட்லீஸ்ட் நீதிமன்றம் அதையாவது பரிசீலிக்கலாம் இல்லையா? நான் கேட்பது இது ஒரு சிஸ்டமேட்டிக் பேட்டர்னுங்க. நீதிமன்றமும் கேட்டிருக்க அந்த கேள்வி. நீதிமன்றமும் கேட்டிருக்க கஸ்டோடியல் டெத்துக்கு ஒரு நிமிஷம் இருங்க. 4 காவலர்கள் மீது நீங்கள் மர்டர் சார்ஜ் கொண்டு டிஸ்மிஸ் பண்ணீங்கன்னா ஒரு பயம் வரும். நிச்சயமாக ஓஹோ நடவடிக்கை பாயும் நம் மீது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஹெசிடேஷன் இருக்கு. இங்கு 24 பேர் இறந்திருக்கிறாங்க. 24 பேர் கஸ்டோடியல் டெத்ல கிட்டத்தட்ட எவ்வளவு விசாரணைக்கு பிறகு பணி நீக்கம் செய்ய முடியுமா? காவலர்கள் எவ்வளவு? ஒரு நிமிஷம், ஏதாவது ஒரு உரையாடலா பதில் சொல்லுங்களேன். இல்ல சார், ஒரு உரையாடலா போலாம். நீங்க இல்ல கரெக்ட் சார், நீங்க பேசுறீங்க எல்லா டிபேட்லயும் கரெக்ட். இல்ல ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சுமன் சார் ஒரு நிமிஷம் அலோ பண்ணுங்க. இல்ல என்ன அலோ பண்ணுங்க நீங்க. இல்ல ஒரு நிமிஷம் உங்களுடைய இல்ல சார், ஒரு நிமிஷம் சார் என்ன அலோ பண்ணுங்க. இல்ல சுமன் சார் ப்ளீஸ் இல்ல நீங்க அலோ பண்ணுங்க. நீங்க நோக்கம் கற்பிக்காதீங்க ப்ளீஸ். அலோ மீ. நான் என்ன சொல்றேன்றத என்ன அலோ பண்ணுங்க, அப்புறமா நீங்க சொல்லுங்க. உங்களுடைய தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டு
அதனால அதை சரி செய்ய முடியாம ஒரு நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் இல்ல சுமன் சார் இல்ல சுமன் சார் ஒரே நிமிஷம் இல்ல நீங்க ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம். நீங்க பல நாட்கள் விருந்தினரா விருந்தினரா வந்திருக்கீங்க. பல நாட்கள் இல்ல ஒரு நிமிஷம் சார் பல நாட்கள் நீங்க விருந்தினரா வந்திருக்கீங்க. எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்க போதுமான நேரம் எடுத்து சொல்ல போனா மற்ற விருந்தினர்களை விட அதிகமான நேரம் கொடுத்தலாம் நிறைய நேரம் வாங்கியிருக்கோம். ஒரே ஒரு கேள்வியை எடுத்துக்கங்க. 2-3 விஷயம் நீங்கள் பேசினதுல இருந்து ஒரு கேள்வியை எடுத்துக்கிட்டு பதில் சொல்லுங்க. இது உரையாடலா இருக்கட்டும். இந்த விவாதம் ஒண்ணு கடந்த நிகழ்வுல பெனிக்ஸ் இதுல அவருடைய தந்தை விவகாரத்துல இறப்பு விவகாரத்துல முதல்வர் அதுக்கு பொறுப்பேற்கல. ஆனா இங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாரு திரு செந்தில்வேல். இரண்டாவது விவகாரம் ரெண்டாவது விஷயம் இப்ப இந்த காவலரை உடனே பணி நீக்க செய்யணும்னு சொல்றீங்க இல்லையா? அது சட்டத்துல சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்ல நீதிமன்ற விசாரணை பணி நீக்கம் இல்லைங்க. பல்வீர் சிங் கேஸ்ல விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அமுதா ஐஏஎஸ் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அவர் மீது குற்றச்சாட்டுகள் உண்மை என்று தெரிவிக்கப்பட்டது. அவரை ரீஇன்ஸ்டேட் பண்றீங்க இல்ல சார்? என்ன அது கேட்போம் சார். இந்த விஷயத்துல நீங்க ஏதோ இன்னைக்கு காலையிலேயே இவர்கள் மீது ஒரு 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 நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கற பாயிண்ட் இல்ல. கடந்த ட்ராக் ரெக்கார்டை வச்சு சொல்றேன் நான். சரிங்க, எடப்பாடி பழனிசாமி சாத்தாங்குளம் கேஸ்ல சொன்னாரு. இப்ப இந்த 24 கேசஸ் மொத்த கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. இப்ப 24 கேஸ்ல யாரும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாது எவ்வளவு காவலர்கள் இந்த 24 கஸ்டோடியல் டெத்துக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேருக்கு நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது, சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்க, நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது. அப்ப அந்த எல்லாருமே தொடர்ந்து சஸ்பென்ஷன். அப்ப ஏன் ஏஎஸ்பியே நீங்க ரீஇன்ஸ்டேட் பண்ணீங்க? சரி, எனக்கு தெரியாம கேக்குறேன். ஓகே சார், ஓகே, நம்ம கேட்போம் சார். இல்ல சார், கேள்வி கேட்டுட்டு இருந்தா சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகிட்ட விளக்கம் தானே பெறணும். கிருஷ்ணமூர்த்தி சார் அவர் கேக்குறது உயர் அதிகாரிகளோ இல்ல கீழ்நிலை அதிகாரிகளோ தவறு செய்கிற போது சஸ்பென்ஷன் ஒரு நடவடிக்கைக்கு உள்ளாகிறாங்களே தவிர இறுதியாக மற்றவர்களுக்கு பாடம் சொல்ற மாதிரி நிரந்தரமாக அவங்க பணியை விட்டு நீக்கப்படுறதில்லை. இனிமே அவங்க காவல்துறை பணிக்கே உகந்தவர்கள் அல்லன்னு ஒரு நடவடிக்கையே எடுக்கிறதில்லை. எடுத்தாதான் அவங்களுக்கும் பயம் இருக்கும், மற்றவர்களுக்கும் பயம் இருக்கும். இது 25 வரைக்கும் போயிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது காவல் நிலையம் மலருங்க. அவர் மாதிரி பல்பீர் சிங் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அறிக்கைகள்லாம் அப்படியே இருக்கே அப்படின்னு. அப்போ காவல்துறையை காப்பாற்றும் நோக்கம் அரசுக்கு இருக்கா? அவங்களை இணக்கமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அரசுக்கு இருக்கான்றது சொல்ல சார் நானு. ஆனா பார்ஷியாலிட்டி இருக்கு சார். ஒரு கீழகிற அதிகாரி ஒரு தப்பு பண்ணான்னா அவனுக்கு ஒரு மாதிரி தண்டனை, மேலே உயர் அதிகாரிகள் பண்ணுறாங்கன்னா ஒரு தவறு பண்ணுறாங்கன்னா அது ஒரு விதமான தண்டனை. அதை மாதிரியான பார்ஷியாலிட்டி அவர் சொல்றது கரெக்ட் இருக்க தான் செய்யுது. அதுல பாரபட்சமான நடவடிக்கை இருக்கு. இப்ப ஒரு விசாரிச்சு கொலை வழக்கு பதிவு பண்ணி பணி நீக்கம் பண்ணலான்றார்ல, அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா இல்ல நீதிமன்ற விசாரணை பண்ணி இவங்களால தான் இந்த காஸ் ஆஃப் த டெத் இந்த காவலால் தான் ஆச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்ததுன்னா அதுக்கப்புறம் கொலை குற்றம் வழக்கு பண்ணி நடவடிக்கை எடுக்கலாம். நீதிமன்ற அறிவுறுத்தல் படி தான் செய்ய முடியும். இல்ல நீதிமன்றம் விசாரிக்கும் போது தெரியுமா சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வாட் இஸ் தி காஸ் ஆஃப் தி டெத்ன்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயே உங்களுக்கு தெரியும். அத பேஸ்ல அந்த அறிக்கை வந்த பிறகு செய்ய முடியும். நீங்க ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி அப்பாயிண்ட் பண்ணீங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு, எவ்வளவு பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க சொல்லுங்க. அப்ப அந்த குழு, அந்த அருணா ஜெகதீசன் குழு கொடுத்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் தப்பா பொய்யா? இல்ல நீங்க ஐ எம் ஆஸ்கிங், எனக்கு தெரியாம கேக்குறேன் கார்த்திகேயன். நீங்க ஒரு நபர் அதுல ஒரு ப்ரொமோஷன் கொடுத்திருக்கீங்க. Man who has been indicted by a commission of inquiry appointed by the government has been given a promotion. அப்ப என்ன சிக்னல் மத்தவங்களுக்கு வரும்? ஒண்ணும் கிடையாதுங்க. யார அடிச்சு என்ன பண்ணாலும் 2 மாசம் 3 மாசம் சஸ்பென்ஷன், கொஞ்சம் மீடியா அட்டென்ஷன், அந்த கேஸ்க்கு அப்புறம் போனப்புறம் திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணுவாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது நம்மள எதுவும் பாதிக்காது, ரிட்டையர்மெண்ட்டை பாதிக்காது, ப்ரொமோஷனை பாதிக்காது, பென்ஷனை பாதிக்காது, எதுவுமே பாதிக்காது. அந்த 2 மாசம் ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். அதே மாதிரி கீழ்நிலையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு வேற ஒரு ரூல் இருக்கு. அது ஐயா ரொம்ப கிளியரா சொன்னார். ஐபிஎஸ் என்று வரும்போது ஐபிஎஸ் ஐஏஎஸ் சட்டத்தை இணக்கமா வச்சுக்கணும்னு விரும்புதார். சட்டம் அவங்களுக்கு ஈக்குவலா எல்லாருக்கும் பொருந்துவது போல் பொருந்துவதில்லை. பல்வீர் சிங் கேஸ்ல அவங்க லெட்டர் எழுதுறாங்க, we are concerned about it. என்ன கன்சர்ன்? பல்வீர் சிங் என்ன சித்திரவதை செய்யப்பட்டாரா? இல்லையே. ஐபிஎஸ் அசோசியேஷன் எழுதுறாங்க லெட்டர், இந்த மாதிரி அவரை நியாயமா நடத்தணும்.